எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். இன்னும் சொல்லப்போனால் பெரிய பெரிய மருத்துவமனைகளே தயங்குற ஏரியா ரேடியேஷன் ஆங்காலஜி எல்லாம். கோயம்புத்தூர்ல இருக்கிற பல பெரிய மருத்துவமனைகளில் அந்த இது கிடையாது, அந்த டிபார்ட்மெண்ட் கிடையாது. அதனால் நான் பண்ண துணிஞ்சு அதை பண்ணேன். ஜனங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கணும், அது எங்கள் அப்பா பேரில் நடக்கணும்னு பிரிச்சி கவுண்டர் மெமோரியல் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் கேன்சர் ஹாஸ்பிட்டல், பிபிஜி அஸ்வின் பிபிஜி கேன்சர் ஹாஸ்பிட்டல், அப்படி அதை ஆரம்பித்து அது நல்லா நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு அதை கொண்டு போயிட்டுருக்கோம். வந்து இன்னும் 2-3 மாதத்தில் லீனியர் ஆக்சிலேட்டர், வேறு விலை உயர்ந்த அதிநவீனமான கருவிகளெல்லாம் அது வரப்போகுது. இதுக்கு நடுவில் இந்த இது ஹெல்த் கேரில் நான் பண்ணிகிட்ருக்கிறது. அதில் வந்து என்னுடைய நோக்கம் பணம் பண்ணுறது கிடையாது. சர்வீஸ் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் ஆர் நோ காஸ்ட், இதுதான் என்னுடைய அதில் ஒரே எண்ணம். அதுதான் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது வந்து எஜுகேஷன். நம்ம ஒரு சீட்டுக்கு எத்தனை எங்கள் அப்பா தொங்கினார், நாம் ஒன்றும் நடத்துவோம் அப்படின்னு ஒரு சின்ன நர்சிங் ஸ்கூல் 20 பேர் ஸ்ட்ரென்த் இருக்கிற நர்சிங் ஸ்கூல் ஆரம்பித்தோம். நர்சிங் ஸ்கூலில் நான் எதை பண்ணாலும் நேர்த்தியாக பண்ணுவேன், சரியாக பண்ணுவேன், சின்சியராக பண்ணுவேன். அதுக்கு என்ன சட்டத்திட்டம் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி, அது வேணுங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேணுங்கிற ஃபேக்கல்ட்டி எல்லாம் அந்த நர்சிங் ஸ்கூல் வச்சு பண்ணேன். அதை பார்த்துட்டு நண்பர்கள் வந்து சொன்னாங்க, இதை வந்து நீங்கள் நர்சிங் காலேஜாக மாற்றலாம் அப்படி. அப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் வந்து எனக்கு சிரமம் இருக்கல, யாருக்கும் பணம் கணக்கு 97 இருந்த அரசாங்கம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு. 98 நர்சிங் காலேஜ் ஆரம்பித்தோம். இன்றைக்கு கிட்டத்தட்ட இந்த நர்சிங் ஸ்கூலில் டிப்ளமோ, பிஎஸ்சி, அப்புறம் பின்னாடி 2003-4 எம்எஸ்சி, பிஹெச்டி வரைக்கும் இப்போ நர்சிங் ஸ்கூல் சரவணம்பட்டி, கோயம்புத்தூர் சரவணம்பட்டி பிபிஜி நர்சிங் ஸ்கூல் அண்ட் காலேஜ் இருக்குது. 17 பேட்ச் வெளியே போயிருக்கு. கிட்டத்தட்ட 1500 செவிலியர்களை நாங்கள் தயார் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா வேலை செய்கிறாங்க. மிடில் ஈஸ்ட், அமெரிக்கா, இந்த மாதிரி உலகம் பூரா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இருக்கிறாங்க. நான் அடையாளம் தெரியாமல் இருந்தும் ஒரு நாள் சிகாகோ ஏர்போர்ட்டில் ஒரு பையன் வந்து, சார் நான் உங்கள் காலேஜில் படித்தேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போய் உபசரித்தார். அந்த மாதிரி உலகம் பூரா இருக்காங்க. அதே மாதிரி இந்த இயற்பியல்னு சொல்ல ஃபிசியோதெரப்பி அதான் ஆரம்பிச்சு. அதுலேயும் கிட்டத்தட்ட 400-500 பேர் தயார் பண்ணி நம்ம உலகம் பூரா வேலை செய்கிறாங்க. இப்போ நிறையா அவங்களே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. முன்னாடி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இதெல்லாம் ஆரம்பித்து அதுவும் வந்து எங்கள் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி நேர்த்தியாக பண்ணுவேன், எதை பண்ணாலும் சரியாக பண்ணுவேன். NAAC அக்ரிடிஷனில் A கிரேட் வாங்குற அளவுக்கு அதை நல்லா பண்ணோம். அதுலேயும் கிட்டத்தட்ட 2007 கணக்கு போட்டுருங்க. நீங்கள் ஒரு 7 வருஷமாக ஒரு 1000 டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி பொறியியல் கல்லூரி அதை ஆரம்பித்தோம். பொறியியல் கல்லூரி ஆரம்பித்தது அதுவும் அதே மாதிரி பல தடங்களுக்கு நடுவில் இருந்த ஒரு கல்லூரி ஆரம்பிக்கிறதெல்லாம் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப சிரமம். அதெல்லாம்
அது பர்மிஷன் இதெல்லாம் வாங்கி ஆரம்பித்து அது இப்போ 2 பேட்ச் வெளியே போயிடுச்சு. அதே மாதிரி மேலாண்மை இன்னும் வெளியே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 5000 ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறாங்க. இது 2 எங்கள் அப்பா பேரில் ஏற்படுத்தப்பட்ட அந்த அறக்கட்டளையிலிருந்து நான் செஞ்சுட்டு வர என்னுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு நான் ஆற்றி வரும் சமுதாய கடமைகள்னு வச்சுக்கோங்களேன். இது 2யுமே எனக்கு ஒன்றும் எனக்கு ஹாஸ்பிட்டல் நல்லா நடத்திட்டு நான் ஜம்முன்னு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நல்லா அதையே நான் விரிவுபடுத்தியிருந்தேன்னா பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இதெல்லாம் இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் வந்து நிச்சயமாக கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒன்றும் பணம் கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே ஒன்றும் பெருசாக பணம் சம்பாதிக்கிறதா அது சம்பாதிச்சாலும் இன்னும் அது மறுபடியும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு தான் போகுது. அவே என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் எல்லாம் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ ரீச் பண்ணி ஒரு காலத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட பேசுறதுக்கு கூட தயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நான் வந்து பின்னாடி வந்து பப்ளிக் லைஃப்பில் பல பேர்த்துக்கிட்ட பழக வேண்டிய இதெல்லாம் வந்து தமிழ்நாடு இந்திய மருத்துவ சங்கம் இருக்குது. இந்த தமிழ்நாடு இந்திய மருத்துவ சங்கத்தில் 30,000 பேர் உறுப்பினர்களாக இருக்காங்க. அதில் வந்து நான் 2013ஆம் வருஷம் பிரசிடெண்ட்டாக தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலில் மெம்பரானேன். இப்போ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் கடும் போட்டி கடும் நெருக்கடிக்கு இடையில் இப்போ வந்து நான் அதுலேயும் மெம்பராக இருக்கேன். பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் எனக்கு சுத்தமாக ஒரு ஷை டைப் டிமிட் ஆசாமியாக இருந்தேன். நான் வந்து இன்னைக்கு பிரசிடெண்ட் அப்துல் கலாம்லேருந்து கவர்னர்லேருந்து யார்கிட்ட வேணாலும் நேராக உட்காந்து பேசுகிற அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்தது. வேறு வழி இல்லை. அந்த மாதிரி ஆள் வரணும்னா வரவழைச்சிக்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இது எல்லாமே ஒரு நெருக்கடி தேவை வரும்போது தேவைகள். ஒரு காலத்தில் பியூசி படிக்கிற வரைக்கும் கோயம்புத்தூரே பார்க்காத நாடு உலகத்தில் எல்லா நாடு போயிட்டு வந்தேன். பல நாடுகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். அது மாதிரி இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு ஃபயர், விடாமுயற்சி, கடும் உழைப்பு, அப்புறம் எதையும் விடுறதில்ல, தொங்கிட்டே இருக்குது. நடந்து முடிகிற வரைக்கும் தொங்குறது. விடவே மாட்டேன். ஒரு நர்சிங் காலேஜ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பழைய பிஎஸ்சிக்கு சாத்தியமாகலாம், ராமகிருஷ்ணாவுக்கு சாத்தியமாகலாம். நம்ம மாதிரி தனி ஆளுக்கு சாத்தியமாகிறதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஆகும்னு நினச்சி போராடினா ஒரு நாள் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் இது லைஃப் இப்படி ஓடிக்கிட்டு. ஏதாவது ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஆஸ் டாக்டராக நீங்கள் வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அடுத்த ஒரு வேறு ஒரு பாதை இருக்கிறது, அது வந்து எப்படி உங்களால் ரெண்டையும் ஒரு ஒன்றா கொண்டு வர முடியுதுங்க? அது நிறையா பேர்த்தால் இது வந்து ரொம்ப சாத்தியத்துக்கு ரொம்ப அசாத்தியான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். மெடிக்கல் ப்ரொஃபஷனுங்கிறது வந்து முன்ன மாதிரி கிடையாது. வந்து ஒரு ஆள் அனைத்து வைத்திய வசதிகளையும் ஒரு ஆள் செஞ்சு கொடுக்க முடியும்னா அல்லது ஒரு ஆள் தான் செய்யணும்னா இப்போ கிடையாது. இட்ஸ் அ டீம் ஒர்க். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு மருத்துவரை மட்டும் நம்பி ஒரு மருத்துவமனை இயங்க முடியாது. அதுக்கு ஒரு டீம் இருக்கணும். டீமுக்கு வேணால் கேப்டனாக நான் இருக்கலாம். கேப்டன் வந்து 24 மணி நேரம் மருத்துவமனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில்
என்ன நடக்குது, என்ன ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன, எக்ஸ்ரே ரிப்போர்ட் என்ன, என்ன மாதிரி பேஷண்ட் இருக்குது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட நான் என்னுடைய காலேஜிலேருந்தும் தீர்மானம் பண்ணலாம், அல்லது சென்னையில் உட்காந்துட்டு கூட தீர்மானம் பண்ணலாம். ஏன்னா நான் மட்டும் பண்ணுறதில்ல, இங்கே இருக்கிறவங்க ஆன் தி ஸ்பாட் பண்ணி நம்மகிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறாங்க. அது ஒரு சரியாக தவறா, சரியான பாதையில் போகிறாங்களாங்கிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கிட்டா போதுமா. எல்லாத்துக்கும் ப்ரோட்டோக்கால் இருக்கு, எல்லாத்துக்கும் சிஸ்டம் இருக்கு, எல்லாத்துக்கும் டீம் இருக்கு, எல்லா டீம் மெம்பர்ஸ் இருக்கு. முன்ன மாதிரி வந்து ஒருவனுடைய தனிப்பட்டவனுடைய சாமர்த்தியத்தை வச்சு, அவனுடைய டயக்னாஸ்டிக் கெப்பாசிட்டியை வச்சு, அவனுடைய அதை வச்சு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற காலமெல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு துல்லியமாக என்ன தான் டயக்னோசிஸ், என்ன தான் ட்ரீட்மெண்ட்னு சொல்லக்கூடிய கருவிகள் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், பெட் ஸ்கேன், துல்லியமாக இதான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாம் வந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஏராளமாக அதை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் நடத்துறது வந்து பர்சனல் டச் அது குறைவு. எதிர்பார்ப்பாங்க, என்னுடைய பேஷண்ட் வந்து எங்கே நம்ம டாக்டர் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அது பழக்கப்படுத்திக்கிட்டா நாலாவட்டத்தில் அவர் பார்த்துட்டு தான் இருக்கார் உங்களை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சமயத்தில் அவர் பார்த்துட்டோம்னா போதும். அது ஒரு ஆஸ்பெக்ட். அப்படி தான் மருத்துவமனை நடக்குது. இன்னொரு ஆஸ்பெக்ட், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நான் நடத்துறதில்லை. நர்சிங்க்கு வந்து ஒரு நல்ல பிரின்சிபால், காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு நல்ல பிரின்சிபால், ஃபிசியோதெரப்பிக்கு நல்ல பிரின்சிபால், டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நல்ல பிரின்சிபால், இது மாதிரி பொறியியல் கல்லூரி, மேலாண்மை கல்லூரி நல்ல தளபதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தளபதிகிட்ட தேர்ந்தெடுத்து அவன்கிட்ட முழு பொறுப்பு. தேர்ந்தெடுக்கிறப்ப நீங்கள் 1000 யோசனை பண்ணலாம், தேர்ந்தெடுத்தது பிறகு அவங்ககிட்ட முழு பொறுப்பையும் கொடுத்து உங்கள்கிட்ட இதை நான் எதிர்பார்க்குறேன், இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்க நிச்சயமாக பண்ணிடுறாங்க. அந்த ஏரியாவில் எனக்கு ஒன்றும் பெரிய சிரமம் இருக்கிறது இல்லை. அதனால் அதுக்கு ஒரு நேரம், இதுக்கு ஒரு நேரம் வரும். நீங்கள் இதை கேட்டிங்கன்னா என்ன சார், நான் என்ன மெடிசனுமே காலேஜ் தானே நடத்துகிறேன், நான் அம்பானி 1008 பிஸ்னஸ் நடத்துகிறாரு, பிரைம் மினிஸ்டர் உட்காந்து 1000 டிபார்ட்மெண்ட்டை கவனிக்கிறாரு. எல்லாம் சிஸ்டம் தானே, சிஸ்டம் கிரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த வேண்டியது. ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு கிராம சூழ்நிலையிலேருந்து வந்த ஒரு மாணவன் வந்து ஒரு சிட்டியில் வந்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியோட நீ மல்டி இன்ஸ்டியூஷனில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கிராமத்தினுடைய இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த இப்போ இருக்கிற உங்களோட இந்த கெப்பாசிட்டியை மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது? பேசிக்காக வந்து நெருக்கடி தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு உந்துவோம். எப்பப்போ மனிதனுக்கு வந்து நெருக்கடி வருதோ அந்த நெருக்கடியிலேருந்து எப்படா வெளியே வர்றது, எப்படி அதை நமக்கு வெளியே வர்றதுன்னு எல்லாரும் யோசிப்பாங்க. நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன யோசிக்கிறேன்னா, இந்த நெருக்கடியை எப்படி நமக்கு வந்து சாதகமாக பயன்படுத்துறது அப்படின்னு அப்பப்போ யோசிப்பேன். சரி, இது ஒரு நெகட்டிவ் வந்துருக்கு, இது எப்படா நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு யோசித்து நிறைய தடவை அப்படி யோசித்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. கிராமத்தில் நமக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் வந்து இப்போ நாம் இருக்கிறது லக்ஸுரி தானே, நம்ம காட்டாள் தானே. இப்போ வந்து இவ்வளோ பெரிய கிராமத்தில் இத்தனை வசதிகளுக்கு நடுவில், இவ்வளோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு நடுவில், இத்தனை சப்போர்ட்டுக்கு நடுவில் அவன் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ, சத்தியமங்கலத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ ஒரு மானிட்டர் கிடையாது, ஒரு மயக்க டாக்டரை நம்பித்தான் நான் ஆப்ரேஷன், ஒரே ஒரு ஆளை நம்பித்தான், எந்த கருவியும் இல்லாமல் ஒரு ஆளை நம்பித்தான் ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியது. இன்னைக்கு அப்படியா? நீங்கள் அந்த மயக்க டாக்டருக்கு வந்து 10 மானிட்டர் அவனுக்கு சப்போர்ட் இருக்கு. மூச்சு சரியாக விடுறானான்னு கவனிக்கிறதுக்கு ஒரு மானிட்டர் இருக்குது, ஹார்ட் சரியாக இருக்கான்னு கவனிக்கிறதுக்கு மானிட்டர் இருக்குது, அவனுடைய மூச்சில் கார்பன் டை ஆக்சைடு எத்தனை வருது, ஆக்சிஜன் எத்தனை வருதுன்னு சொல்கிற மானிட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே அவன்கிட்ட இருக்குது. அத்தனையும் வச்சுக்கிட்டு தான் அவன் அதை மேனேஜ் பண்ணான். ஒரு காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம்.
ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷனும், அதாவது ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஒரு சின்ன மினிமம் ஃபெசிலிட்டியில் நீங்கள் பண்ண ஆப்ரேஷனும் இப்போ இருக்கிற சொஃபஸ்டிகேட்டட் ஃபெசிலிட்டியில் நீங்கள் பண்ண ஆப்ரேஷனுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த டிஃபரன்ஸ் சேஃப்டி வந்து இன்னைக்கு அதை வந்து யாருனாலையும் மறுக்க முடியாது. முன்ன 100 ஆப்ரேஷன் பண்ணால் 3 பேர் ஏதாவது அகால ஆக்சிடென்டல் டெத் அது இது வரலாம். இன்னைக்கு அது சுத்தமாக கிடையாது. 100% சேஃப்டி. ரெண்டாவது வசதி. முன்னெல்லாம் வந்து எதை எடுத்தாலும் கையிலேயே தைக்கணும், அது இப்போ கருவிகள் எல்லாம் வந்துச்சு. முன்னே வந்து பெருசாக கிழிச்சு பண்ணுறதெல்லாம் இப்போ லேப்ராஸ்கோப்பி வச்சு நாங்கள் பண்ணுறோம். லேப்ராஸ்கோப்பி சிகிச்சை எடுத்துக்கிட்டால் கூட அதுவும் அப்படி தான். 96ல் அது அறிமுகம், 93 94லேயே நான் ஜெர்மனிக்கு போனேன். போய் அதில் ஒரு 3-4 மாதம் அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அதையும் இங்கே நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அந்த இதெல்லாம் வந்து முன்ன அந்த காலத்தில் இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த நீங்கள் ஒரு உங்கள் ஆன்காலஜினுக்கு நீங்கள் ஒரு பெரிய உங்கள் ஹாஸ்பிட்டல் ஒரு ஃபேமஸான இருக்கிறதுனால இந்த ஒரு கேள்வி வந்து, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்கு. கேன்சரினுடைய க்யூர் வந்து இன்னும் 100% ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கான இது இன்னும் இல்லை. இதனுடைய பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? இந்த துறையில் வந்து மக்களுக்கு உண்மையாலுமே கேன்சர் பேஷண்ட் எல்லாரும் க்யூர் ஆகிற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி விரைவில் வரும். நீங்கள் வந்து கேன்சர் இன்சிடென்ஸ் வந்து நாளுக்கு நாள்